So, hi everyone and welcome to Vedantu channel பசங்களா. ஓகே, ஸோ நிறைய பேர்த்துக்கு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு 11th சாப்டரும் இருக்கு. ஸோ மார்னிங் லைவ்ல வி ஆர் சீயிங் 9th சாப்டர் சேம் டைம் 11th சாப்டரையும் நான் உங்களுக்கு எடுத்துடலாம்னு நினச்சேன். ஸோ அதனால ஈவினிங் டெய்லியுமே உங்களுக்கு 11th சாப்டருக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பசங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 11.1க்கான வீடியோஸை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். யாராவது போய் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. And இன்னைக்கு 11.2க்கான எக்ஸசைஸ் வீடியோ. ஸோ எவ்ரி திங் கம்ப்ளீட்லி இன் செக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் தி செக்ஷன்ஸ். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹாஃபலியாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் வெரி வெரி யூனிக் ஐடியாஸ் அண்ட் யூனிக் ப்ரொசீஜர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸோட நம்ம மேக்ஸ் எப்படி பார்க்குறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல். அண்ட் பை த வே எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நோட் புக்ஸ் எடுத்து நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்த இப்போவே நீங்கள் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்டாப்பா. ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இப்போ படிக்க போகிறது எல்லாமே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தது. ஓகேங்க. ஸோ வாட் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்றாப்பா? ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷனு கூட அட் தி சேம் டைம் அவங்க ப்ராபபிலிட்டியோட ஆன்சராகவும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இந்த மாஸுங்கிறவங்க யாரை குறிக்குது அப்படின்னா, இவ்வியோ வேரியபிள்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். டிஸ்கிரீட், அதாவது ரேண்டம் வேரியபிளை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு வாட் ஆர் த வேல்யூஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அந்த மாதிரி வர ரேண்டம் வேரியபிள்ஸோட ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கிரீட் டைப்பாக இருக்குது. டிஸ்கிரீட்னா என்னது? கண்டினியூஸ் கிடையாது. 0 to 4 4 to 3ங்கிற இந்த மாதிரி இன்டர்வல் ரேஞ்சில் இல்லாமல் தனி டிஸ்கிரீட் டைப்ல இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் யூனிக் நம்பர்ஸா இருக்கு. ஸோ x1 x2 x3ன்னு இந்த மாதிரி தனித்தனி நம்பர்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுவீங்க. ஓகே, அவங்கள நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனால் டினோட் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதில் ரெண்டு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்டா பசங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்கே கரெக்டுங்களா? ஸோ அந்த எக்ஸ்கேக்குன்னு ஒரு வேல்யூ, ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு வேல்யூ டினோட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த டிஸ்கிரீட் இந்த ரேண்டம் வேரியபிள் வேல்யூக்கு என்ன ஃபங்க்ஷன் அலோகேட் ஆக போகுது, ஆர் அதோட அது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ராபபிலிட்டிக்கு எக்ஸாக்டா இந்த வேல்யூ வரைக்கும் எவ்வளோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்கோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. சரிங்களா? அவங்களோட ப்ராபபிலிட்டி தான் அவங்களோட ஃபங்க்ஷனோட வேல்யூ. ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம்டா பசங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இது டிஸ்கிரிப்ட் டைப். டிஸ்கிரிப்ட் டைப்னா எக்ஸுக்குன்னு வேல்யூஸ் இருக்கும். அந்த எல்லா வேல்யூஸுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போடுவீங்கல்ல. உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்பயுமே கிரேட்டர் than or equal to 0 தான் கிடைக்கும். ஏன்? பிகாஸ் we know that probability answer is always lies between 0 to 1. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் அவங்க வருவாங்க. அப்போ ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் தான் இந்த எஃப், ஸ்மால் எஃப் அப்படின்னா அப்போ அவனும் கிரேட்டர் than or equal to 0 தானே? எஸ். அண்ட் தி சேம் கண்டிஷன் எல்லா லைக் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா கூட அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். வி நோ தட் எவ்ரி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆன்சர் 1 நம்மளுக்கு தெரியும் இல்லவா? அதே தான். அப்போ சமேஷன் உங்களுடைய எஃப் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கடைசியில் 1 கொடுத்தே ஆகணும். பிகாஸ் தீஸ் ஆர் ரிலேட்டட் டு ப்ராபபிலிட்டிஸ். அப்போ ப்ராபபிலிட்டிக்கான எல்லா விஷயமும் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல் பசங்களா. அண்ட் லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இஃப் 2 coins are tossed simultaneously, ஓகேங்களா, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் அக்கர்ட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரேண்டம் வேரியபிளை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் யார் யாருக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுனே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபைண்ட் தி ரேண்டம் வேரியபிள்ஸ். ஃபைன். ஸோ எக்ஸ் 2 coins. அப்போ உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னடாமா? உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க? 2 coins அப்படின்னா ஹெச்ஹெச், ஹெச்டி, டிஹெச் அண்ட் டிடி. இந்த மாதிரி 4 விதமான அவுட்புட்ஸ் நம்மளுக்கு வரும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அக்கர்ட் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் ஹெச்ஹெச்னா என்ன வரும்? இட் வில் பி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் தானே. ஸோ இட் இஸ் 2. அண்ட் ஹெச் ஆஃப் ஹெச்டி என்னடாமா? இது நம்மளுக்கு 1.
and h of th என்னது which is equal to 1 இதுல 0. அப்போ நம்மளோட random variables random values ஸோ இங்க நம்ம சொல்லிக்கொள்ள இந்த x1 x2 x3 ஸோ அங்க அந்த மாதிரி என்ன இருக்கு x1ங்கிறது 0 x2 x1 x0 x1ங்கிறது 0 x2ங்கிறது 1 and x3ங்கிறது 2 ஸோ only 3 discrete random variables நம்மளுக்கு இருக்கு 3 விதமான ஆன்சர்ஸ் கொடுக்குற வேரியபிள் தான் நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கு ஸோ அப்ப இந்த 3 பேத்துக்கு மட்டும் நீங்க ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை சொன்னா போதும் சரியாடாப்பா ஸோ கமான் பசங்களா ஸோ இதை எழுதலாமா இவங்களே இப்போதைக்கு எக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டேக்ஸ் அதுக்கு எவ்வளோ வேல்யூஸாக எடுத்துக்கொண்ட பசங்களா டேக்ஸ் ஆன்னு சொல்லிட்டு 3 வேல்யூ 0 1 2 இந்த 3 வேல்யூஸ் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரி ஓகே ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸ் வரக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா you know that inverse elements நம்ம கவுண்ட் பண்ண நம்மளுக்கு தெரியும் இல்லடாமா ஸோ values of x அப்படின்னு பார்க்கும்போது 0 1 2 இந்த 3 தான் நம்மளுக்கு values of x ஸோ ஓகே இப்போ 0 வரைக்கும் எத்தனை நம்பர் இப்போ வந்துட்டு நம்ம கார்ட்ஸ்லாம் என்னும் போது எவ்வளோ குயின் கார்டு வரைக்கும் எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு நம்ம என்ன பண்ணுவோம் குயின் மொத்தமாக 4 கார்ட்ஸ் இருக்கு டோட்டல் வந்து 52 ஸோ 4/52 அப்படின்னு நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி 0 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்காங்க 0 வரைக்கான எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த செட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் 0 வரைக்கான எலிமெண்ட்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் of inverse image of x inverse image of elements ஓகேங்களா ஸோ இதுக்கானது 1 என்ற ஆன்சர் வரைக்கான எலிமெண்ட்ஸ்னு கவுண்ட் பண்ணா எனக்கு 2 பேர் தான் இருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம் அண்ட் ஃபார் 2 இட் இஸ் 1 2க்கும் எனக்கு 1 தான் ஸோ இவங்களை ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் 4 வரணும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸோ அதாவது எஃப் ஆஃப் 0 இப்போ எஃப் ஆஃப் 0 இப்போ 0வை கொண்டு போய் நான் ஒரு ஃபங்க்ஷன் கூட அலோகேட் பண்ணணும்னா அதை யார் கூட அலோகேட் பண்ணுவேன் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் 0ன்னு வரக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு 0ன்னு வரக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் டோட்டல் வந்து 4 ஸோ 1/4 ஸோ எஸ்டா பசங்களா ஸோ நம்மளுக்கு 0 1 இருக்கு அண்ட் டோட்டலி 4 ஸோ 1/4 கரெக்டுங்களா அண்ட் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் 1ல இருக்க வேண்டிய எலிமெண்ட் ஸோ 1க்கு வர வேண்டிய எலிமெண்ட் பார்த்தா 2 பேர் இருக்காங்க அண்ட் அப்போ அதோட ப்ராபபிலிட்டி நான் கவுண்ட் பண்ணும்போது 2 டோட்டல் வந்து 4 கரெக்டுங்களா ப்ராபபிலிட்டி தட் we will do like that and f of 2 அப்போ p of x equal to 2 எனக்கு வந்தா போதும் which is 1/4 அண்ட் நம்ம செக் கூட பண்ணிக்கலாம் ஓவராலாக இவங்களை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும் ஸோ சமேஷன் ஆஃப் எஃப் இஸ் 1 அண்ட் எல்லாருமே கிரேட்டர் தென் 0 ஸோ நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாப்பா நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு யா இட் இஸ் அ கிரேட் சக்ஸஸ்னா ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்க்கலாமா yeah so what is it a pair of fair die is rolled once pair of fair die is rolled once find the probability mass function to get the number of force pair of ஒரே ஒரு உருளை இருக்கும்ல லைக் டைனா 1 to 6 தான் பசங்களா டைஸ் which is 1 to 6 இருக்கும்லடாமா அதுதான் பேர் ரோல் பண்றாங்கன்னா you know that so to get the numbers of force 4 வர மாதிரி number of force okay so what is your sample space your sample space will be like that first dayla 1 second dayla 1 வரலாம் first dayla 1 second dayla 2 so 1 3 and 1 4 1 5 and 1 6 so 2 1 2 2 2 comma 3 2 comma 4 and 2 comma 5 2 comma 6 3 comma 1 3 comma 2 3 comma 3 4 comma 2 4 comma 3
4, 4,5 and 4,6. So 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 6, 5,6. So 6,1, 6,2, 6,3, 6,4 and 6,5, 6,6. So 4 வந்தாலே அதுதான் கவுண்ட். ஓகேவா? 4 வரத கவுண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒரு டைல 4 வரலாம், ஆர் செகண்ட் டைல 4 வரலாம், இல்லை 2 டைஸ்லையுமே 4s வரலாம், ஆர் 2 டைஸ்லேயும் வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ யூ நோ தட் அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கேசஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட். உங்களுக்கு தெரியறத நீங்கள் எழுதலாம். எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம்? வெதர் we get 4 in both dice. both diceல நம்மளுக்கு 4 வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? 4 in one die, ஏதாவது ஒரு டைஸ்ல மட்டும் நம்மளுக்கு வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. not getting 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அப்போ எக்ஸ் டேக்ஸ் தி வேல்யூ. அப்போ எவ்வளோ வேல்யூஸ்லாம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குடாமா? டேக்ஸ் ஆன் தி வேல்யூஸ்னு சொல்லிட்டு இப்போ போத் டைல வந்தால் 2 4 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்றுமே இல்லைன்னா 0, கவுண்டிங் 4 0ல் கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு டைல நம்மளுக்கு 4 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 2 டைஸ்லையுமே 4 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ தானே. ஸோ 0, 1 and 2ன்னு இந்த மாதிரி 3 சான்ஸ் தான் நம்ம கையில் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0டாமா. எஃப் ஆஃப் 0ன்றது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் 0. எக்ஸ் 0ன்னு வரக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன? ஓகேவா? எக்ஸ் 0 வரக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன? ஸோ இப்போ 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் யார் யாருன்னு பார்த்தா, இந்த ரோவில் நம்மளுக்கு 4 வருது, அண்ட் இந்த காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு 4 காலமாக இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வேற எங்கேயுமே 4 கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் கவுண்ட் பண்ண போக இப்போ எப்படி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டலி 11 எலிமெண்ட்ஸ். ஸோ 36 11 போச்சுன்னா 25 எலிமெண்ட்ஸ்க்கு 4 கிடையாது. ஓகேவா? இங்கே ஒரு 9 இருக்கு, யூ கேன் செக் இட் ஹியர். இங்கே ஒரு 9 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு, அண்ட் இங்கே ஒரு 6. 9 + 12 இட் இஸ் 21, அண்ட் இங்கே 4 25. நான் சொன்னது கரெக்டாக போச்சா? ஸோ 25 எலிமெண்ட்ஸ் ஓவராலுக்கு 0 தான் வருது. ஆனால் மொத்த எலிமெண்ட்ஸ் எவ்வளோ? மொத்தம் வந்து 36. ப்ராபபிலிட்டினாலே இட் வில் பி கம்மிங் அஸ் அ ஃப்ராக்ஷன், யூ நோ தட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1னா ஒரே ஒரு 4 வரதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த 1 11ல் இந்த 1 விட்டுட்டா மீதி 10 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது ப்ராபபிலிட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வரக்கான ப்ராபபிலிட்டி 10/36. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2டாமா. 2ன்று பார்க்கும்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ விச் இஸ் 1/36. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஈஸி ஃபார்வர்ட் வேஸில் போட்டுடலாம். ஓகே? ஸோ இதை எழுதணும்னா நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை எழுதலாம். இப்போது சம்திங் நம்மக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். நடுவில் அந்த எக்ஸ் யார் யாருக்கு வருது, என்னென்ன எலிமெண்ட்ஸுக்கு வருது, இஃப் யூ டினோட்னாலும் டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப் இட் இஸ் ஆஸ்ட்னு 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் இட்? ஒரே நிமிஷம், நம்ம ஒரு விஷயத்த நம்ம இதுதான் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ன்றதை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக காட்டணும், கரெக்டுங்களா? அதை நம்ம டினோட் பண்ண மறந்துட்டோம். ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே அல்ஜிப்ரிக் ஃபார்மில் எழுதணும். ஸோ இஃப் யூ ரைட் இன் அல்ஜிப்ரிக் ஃபார்ம், ஸோ இதை நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஏன் சொன்னோம்? ஃபஸ்ட்டு ரீசன், என்னோட எஃப் ஆஃப் ஈச் எக்ஸைஸ் யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கிரேட்டர் தென் 0 இருக்காங்களா? எஸ், எவ்ரி திங் இஸ் கிரேட்டர் தென் 0. செகண்ட் திங், மை டோட்டல் எஃப் ஆஃப் எக்ஸைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1/4
2/4 and again 1/4ன்னு வந்தது. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4/4 which is equal to 1. ஸோ அவங்க சொன்ன 2 கண்டிஷனும் எனக்கு போடுறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை யூ டேர்ம் இஸ் அ ஃபங்க்ஷன். ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனாக எழுதுங்க. அல்ஜிப்ரிக்னா இந்த டொமைன் போட்டு கரெக்டாக எழுதுங்க. ஸோ என்ன டொமைன்றாப்பா? ஸோ 1/4. இதோட ஆன்சர் வந்து 1/4 when your x is 0. ஓகேங்களா? x is equal to 1னா your answer is 2/4 and x is equal to 0 and 2. ரெண்டு பேத்துக்குமே 1/4, மற்றவங்க எல்லாத்துக்கும் 2/4. சிம்பிளா இப்படி எழுதினாலே போதும். கரெக்டாடாப்பா? நாம 3 எழுதணும்னு அவசியம் இல்லை. கம்மா போட்டு எழுதிக்கிறோம்ல. எக்ஸுக்கு 0 ஆர் 2 வந்தா your answer is 1/4. அப்போ அதே மாதிரி இவங்களையும் நம்ம எழுதிடலாம். ஸோ அவங்கள அதே மாதிரி we can term it, இதையுமே நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் we have to prove it as a function. So நம்மளோட each fi's, each எல்லா fi of xi's எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே greater than 0வா இருக்காங்க. And second thing summation. So summation of f of xi's count பண்ணா என்ன வருதுப்பா? So which is 25/36, next 1/36, next 10/36. So the overall எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 36/36 which is equal to 1. Yes. So அப்போ இது நம்மளுக்கு probability mass function தான். சரிங்களா? அப்போ probability mass function S அப்படின்னு போட்டு அந்த f of x நம்ம denote பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூஸ்? மூணுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸா? 25/36 ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ when your x is equal to 0 and 10/36 when your x is equal to 1. Next 1/36 when your x is equal to 2. மூணு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அண்ட் அதை அவங்கள கரெக்டாக அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் எழுதி காட்டியாச்சு. ஓகேவாடாப்பா? ஸோ that's it. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னாலே இவ்வளோ தாண்டாப்பா. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். வி வில் பி சீவிங் லேட்டர். நம்ம திரும்பி பார்ப்போம். ஸோ த பேர் ஆஃப் இது இப்போ தானே பார்த்தோம். சாரிடாமா. ஓகேங்களா? ரெண்டு எக்ஸாம்பிள் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ கியூமுலேட்டிவ், அந்த கியூமுலேட்டிவ்ங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ கியூமுலேட்டிவ் அப்படின்னா அப்படி சேர்த்தி வச்சு நம்ம பேசுறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட ரேங்க் கார்டு எப்பயுமே கியூமுலேட்டிவ் ரேங்க் கார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கடைசியில் 9th to 10th ஸ்டாண்டர்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை என்ன பண்ணுவாங்க? 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு மிட்டம் ஸ்கோர் பார்ப்பாங்க, குவார்டர்லி ஸ்கோர், ஹாஃப் இயர்லி ஸ்கோர் அண்ட் செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி ஸ்கோர். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்தி வச்சு உங்களோட பர்சன்டேஜை கணக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே வில் ஆட் அப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிட்டம் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க, குவார்டர்லி 100 மார்க்ஸ் அண்ட் செகண்ட் மிட்டம் 100, ஹாஃப் இயர்லி 100. இப்படி தனித்தனியாக தான் எழுதுவீங்க. பட் ஈவன் தோ உங்களோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு 100க்கு எவ்வளோ மார்க்குங்க, ஸோ 100க்கான பர்சன்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கியூமுலேட்டிவ். நெக்ஸ்ட்டு போகும்போது மிட்டம் குவார்டர்லி ரேஞ்ச் வந்துன்னா மிட்டம் குவார்டர்லி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் ப்ரொஃபிஷியன்சிலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ 200க்கு அவுட் ஆஃப் வாட் யூ கெட் அந்த மாதிரி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் போகும்போது ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் பார்ப்பாங்க. மிட்டம், ஹாஃப் இயர்லி, செகண்ட் மிட்டம். இப்போ இந்த 3 எக்ஸாம் சேர்த்து பார்க்கும் போது அவங்க எவ்வளோ இந்த மெம்பர்ஸில் இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ். ஸோ கியூமுலேட்டிவ் அப்படின்றது நான் சேர்த்து வச்சு பார்க்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? கேப்செஃப். எப்படி டினோட் பண்ணுவோம்? கேப்செஃப். சரிங்களா? தனித்தனியாக பேசுகிறேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸாம் பற்றி பேசுகிறேன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கியூமுலேட்டிவ் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஹோல்ட் அவுட். நான் இப்போ தேர்ட் ஒன் பேசுகிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பேசுனேன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும். இப்போ தேர்ட் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கியிருக்கேன், கியூமுலேட்டிவாக தேர்ட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டால் ஸ்டார்டிங்லேருந்து, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம் 3 எக்ஸாமே சேர்த்து நம்ம பேசணும். சரிங்களா? ஸோ அதுதான். ஓகேவா? அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது 0. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் 3ன்னு கொடுக்குறாங்க, அப்படின்னா என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் 0, 1,
2, 3 இந்த 3 பேத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? 0லேருந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து 3 வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ அத வந்து ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அடிஷன். நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குமோ எல்லாத்தையும் ஆட் பண்றது. அவ்வளோதான். ஓகேங்களாம்மா? ஸோ அண்ட் அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் தான் இது. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம சில ரேஞ்சஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து வேண்டாம், செகண்ட் எக்ஸாம்லேருந்து ஃபோர்த் எக்ஸாம் வரைக்கும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இவங்களுக்கான ஃபோர்த் எக்ஸாம் வரைக்கும் இருக்க கியூமுலேட்டிவ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்னோட கியூமுலேட்டிவ் உங்களுக்கு தெரியும்னா ஸ்ட்ரெயிட்டா சப்ட்ராக்ட் பண்ணிட்டாலே அவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்கிற லென்த் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதுதான் f(x2 - f(x1). ஸோ இன் பிட்வீன்ஸ்ன்றப்போ f(x2 - f(x1). அண்ட் கிரேட்டர் தென்னுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கிரேட்டர் தென்னை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது லெஸ் தென்னா மாத்தணும்னா 1 மைனஸ் லெஸ் தென், அதுக்கப்புறம் லெஸ் தென் எப்பயும் போல கண்டுபிடிச்சுப்பீங்க. ஓகேவாடாப்பா? ஸோ அவ்வளோதான். சரிங்களா? Okay, check out this one. If the probability mass function f of x நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க and find its cumulative distribution function. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஸ்டார்ட் வந்து f of 1ல ஸ்டார்ட் பண்ணுறோம். f of 1னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னா அதை மட்டும் பார்த்தா போதும். அப்போ அதை மட்டும் பார்த்தா போதும்னா 1/12க்கு அவங்க ஈக்குவல், நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ f of 2னா p of x less than or equal to 2. ஸோ இப்போ 2 வரைக்கும் இருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து 2 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 2 வரைக்கும்னா என்னது? f of 1 plus f of 2. ரெண்டு பேத்தையும் சேர்த்தி சொல்லணும். ஸோ 1/12 plus 5/12 which is 6/12. That is 1/2. ஓகேவாடாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா f of 3. f of 3 is equal to p of x less than or equal to 3. ஸோ அதுதான் 2 வரைக்கும் இருக்கிறது ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது கூட 3 ஆட் பண்ணால் மட்டும் போதும். இல்லை மேம் நான் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கிறேன்னா இட் இஸ் யுவர் விஷ். அதுதான் ஆல்ரெடி 2 வரைக்கும் ஆட் பண்ணது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சேர்த்து இதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அப்படி யோசிச்சாலும் சரி, இல்லை நான் மொத்தமாக தனித்தனியாகவே ஆட் பண்ணிக்கிறனாலும் ஓகே. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக 1/2 கூட 5/12 ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து 6/12னே வச்சுக்கிறேன். ஸோ தட் அடிஷனுக்கு எனக்கு ஈஸியாகவே இருக்கும். 6/12, 5/12, so which is 11/12. Okay, so next f of 4. So f of 4, p of x less than or equal to 4. So நம்மளுக்கு என்னடாப்பா வரணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ 11/12 plus 1/12, it is overall 1. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கடைசி ஸ்டேஜ் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ்னா எப்பயுமே அந்த லாஸ்ட் ஸ்டேஜோட கியூமுலேட்டிவ் ஆன்சர் 1 தான். ஏன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க எல்லா ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணுறது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 தானே. ஸோ இது எப்பயுமே நம்மளுக்கு 1 தான் வரணும். ஆர் அதர்வைஸ் ஏதோ நம்ம கோல்மால் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வி ஃபைண்ட் இட். ஸோ பட் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டேர்ம் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி நம்ம சின்ன எஃப் ஆஃப் எக்ஸை வந்து அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனாக எழுதணும்ல, அதே வேகத்தில் இவங்களையுமே நீங்கள் டேர்ம் பண்ணி எழுதலாம். ஓகேவாடாமா? இதை எப்பவுமே இன்டர்வல் ரேஞ்ச் வச்சு தான் சொல்லுவாங்க. டிஸ்கிரீட் டைப்பாக இருக்கிறத கண்டினியூஸாக மாற்றுறதா அந்த கியூமுலேட்டிவோட வேலையே. சரிங்களா? ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 0 போட்டுக்கோங்க, எண்டிங் வந்து 1. ஸ்டார்டிங் 0 எங்கே இருக்கும்? ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ 1க்கு கம்மியாக யார் இருந்தாலும் அதுக்கு 0 தான். சரிங்களா? ஸோ அப்போது வென் யோர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1, 1ஐ விட கம்மியாக இருக்குன்னா இட் இஸ் 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு we have 1. X is less than or equal to
ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -∞ எக்ஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு 1/12 இருக்கா நம்மளுக்கு. 1/12 பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 வரைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 1/2. ஸோ 1/2 பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 போகிற வரைக்குமே அவங்களுக்கு கியூமுலேட்டிவாக, தேர்ட் டெஸ்ட் போகிற வரைக்குமே நம்ம கியூமுலேட்டிவாக 1/2 ரேங்க் வச்சுருக்கேன், 1/2 ரேங்க் வச்சுருக்கேன்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ரேங்கோட வேலிடிட்டிடாப்பா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமோட மார்க்கு எதை வரைக்கும் பேசுவோம்? செகண்ட் எக்ஸாம் வர வரைக்கும் தான் பேசுவோம். அந்த லாஜிக் தான் அது. சரிங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம் வர வரைக்கும் தான் வி வில் டாக் அபவுட் திஸ் ஒன். அதே மாதிரி உங்களும் தேர்ட் எக்ஸாம் வர வரைக்கும் தான் வி டாக் அபவுட் திஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட்டு 11/12. 11/12ங்கிறது அண்ட் ஃபர்தர் எனக்கு ஃபோர்த் எக்ஸாம் வர வரைக்கும் தான் நான் இவங்களை பற்றி பேசுவேன். ஆஃப்டர் ஃபோர்த் எக்ஸாம், ஸோ ஆஃப்டர் ஃபோர்த் எக்ஸாம் ஆர் லெஸ் தென்னு சொன்னாலும் சரி, ஆஃப்டர் ஃபோர்த் எக்ஸாம் திஸ் இஸ் மை ஃபைனல். அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். இதை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதுடாமா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா? எஸ். ஸோ ஃபைண்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா என்னது? இவங்களோட ஆன்சர் விச் இஸ் 11/12. அப்போ இதோட ஆன்சர் 11/12 அண்ட் இவங்களோட ஆன்சர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. P of x less than or equal to 3 na 11/12. They are asking about x greater than or equal to 2, which is 1 minus P of x less than 2. ஓகேங்களா? ஸோ 2 விட லெஸ் than, செகண்ட் டெஸ்ட்டை விட கம்மியாக இருக்குன்னா my answer is 1/12. So 1/12 which is also 11/12. அவ்வளோதான். So simple, right? So next one, the 6-sided die is marked 1 on the face and 2 on its face, 3 on the remaining 3 faces. So die is rolled twice. 2 time roll பண்றாங்க. If x denotes the total score in 2 throws. So you know that இதை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்க எப்படி இருக்கும்? 1,2ன்னு இருக்கும். Again you will get 1,1 வரலாம், 1,2, again 1,2. so next என்ன இருக்கு? 1,3, 1,3, 1,3. right அடாமா? so 2,1, again 2 தான் வரும். ஏன்னா 2 டைம் 2s இருக்குல்ல. ஸோ யார் வேணாலும் நம்மளுக்கு சேஸ் ஆக முடியும். Again you will have 3,1, 3,2, 3,3, 3,2, 3,3, 3,3 and 3,3. இந்த மாதிரி இன்னும் 2 ரோஸ் வரணும். இந்த மாதிரி டோட்டலி இன்னும் 2 ரோசஸ் வரணும். சரிங்களா? யூ நோ தட் உங்களோட டோட்டல் வேல்யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சம்முன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னடாமா டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர்த்த ஆட் பண்ணால் 2 கிடைக்கும், இவங்க 2 பேர்த்த ஆட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும், இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அண்ட் இந்த ரோ ஃபுல்லாக 4. கரெக்டா? இது ஃபுல்லாமே நம்மளுக்கு 4, இது வரைக்குமே 4 தான். this is also 4 and இது this one, this one, this one, this one, this one. இவங்க எல்லாருமே 5s. you know that. ஸோ இப்போ எக்ஸுக்கு மொத்தமாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குண்டா பசங்களா? the random variable x takes on value அப்படின்னு சொல்லிட்டு how many values you can take? ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 3 எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு 4, we will be having 5 and even 6. 6 தாண்டி ஏதாவது வருமா? நோ, 6 தாண்டி எதுவும் வராது. ஸோ தட்ஸ் இட். 2, 3, 4, 5, 6 நம்மளுக்கு கிடைக்கும்.
ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்னடாப்பா? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன். இவங்களுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 2னா என்னது? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸுக்கு 2 வரக்கான ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எத்தனை பேர்? ஒரே ஒருத்தர் தான். அவுட் ஆஃப் 36 ஒன்லி 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3. ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ 3 எத்தனை தடவை வரும் நம்மளுக்கு? 1 2 3 4. So only 4 members, right? So 4 members divided by 36. Next, f of 4 dama. So p of x is equal to 4 வரணும். 4 வரது எத்தனை பேர்? கவுண்ட் பண்ணுங்க ப்ராப்பரா. இந்த 3 பேர் 3 and this 2 members 5, this 2 members 7 and this one which is 8. So totally 8 members and f of 5 is equal to this 3, 6 and இங்க இருக்காங்க ரெண்டு பேரும் which is 8. 8 by 36. What is f of? Okay, one sec. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். So the 3,1, 3,1 இன்னும் ஒரு we will be having 2 times, right? And இந்த 3,2, 3,2 இன்னொரு 2 times வருவாங்க. So 4க்கு சேஞ்ச் ஆகும்டாப்பா. This is 3 times 3, 5, 7 and 8 சொன்னோம் 9, 10. So there will be 10 values. 10 by 36. அதே மாதிரி இவங்களை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா you will 6, 6 and this is 2, 8, 10, 12. So this is 12 by 36 and இந்த 6 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்? இது 3, 3, 3. So to that is 9. 9 by 36. சிம்பிளா? ஓகே டன். ஸோ இவங்களை வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா ஓகே இதை நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். யூ ஹாவ் டு டினோட் இன் அ டேபிள். ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் போட்டால் தான் கரெக்டாக வரும். எஸ். நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். You can see what are the x values you have. 2, 3, 4, 5 and 6. What is your f of x? அதுக்கேற்ற f of x என்ன நம்மளுக்கு வந்திருக்கு? 2க்கு பார்த்தீங்கன்னா you will getting 1 by 36, 4 by 36, 10 by 36, 12 by 36 and 9 by 36. When you add this both 26, 27, 36. Correct. So 36, everything is done. 36 by 36 நம்மளுக்கு வருது. Okay, we have to find the probability distribution function. Probability distribution function means it is overall. Cumulative நம்ம overall சொல்லணும். So அப்போ starting என்னடாப்பா? 0 வரைக்குமே. So when I am calculating for second condition, f of 2, capital F of 2 நான் செக் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ செகண்ட் எக்ஸாம் வர வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம். இப்போ செகண்ட் எக்ஸாமுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி செகண்ட்லேருந்து தேர்ட் போகிற வரைக்கும் எனக்கு இதுதான் கதி. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் 0. ஸோ லிட்டரலி இட் இஸ் 0. ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2க்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0. அண்ட் இஃப் இட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 3க்கு வந்துச்சுன்னா என்னடாமா? ஸோ 3 இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம். 3னா ஸோ நம்மளுக்கு 1 by 36 which is f of 2. சாரி, இது வெறும் லெஸ் தென் 2. ஓகேங்களா? இதுதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. less than 2 வரைக்கும் தான். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கிறனால தான் இந்த கேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 3. ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ லெஸ் தென் 3ன்றப்போ 1 by 36 வரும். ஸோ 1 by 36 ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு இவன் வருவானா 4 by 36. ஸோ ஓவரால் 5 by 36. அண்ட் எஃப் ஆஃப் 4 which is பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ என்ன ஆகும்?
5/36 plus 4 கண்ணது என்னடா அப்பா 10 so 10/36 which is 15/36. Next f of 5 p of x less than or equal to 5. 12 வருதா so 5 less than 5 வரைக்கும் 12 இருக்கும் 15 இருக்கும். Again we will be having 12 which is 27/36. Next overall f of 6 overall பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே சேர்ந்து வந்துருவாங்க. So 27/36 plus 9/36 which is 36/36 which is 1. கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்கள நம்ம ஃபங்க்ஷனில் எழுதணும். ஸோ வாட் இஸ் a capital F of x? 0. எது வரைக்கும் when your x is for your x less than 2's. less than 2க்கு 0 minus infinity-லேருந்து 2 வரைக்கும். ஓகேங்களா? Next we will be having 1/36. For your x 2ல ஸ்டார்ட் பண்ணி 3 வர வரைக்கும். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 15 27 ஃபைன் 3ல ஸ்டார்ட் பண்ணி 4 வர வரைக்கும் 15. ஸோ 4th ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி 5 வர வரைக்கும். நெக்ஸ்ட் 27 5ல ஸ்டார்ட் பண்ணி 6 வர வரைக்கும். And after 6 it is 1. After 6 it is 1. யாடா பசங்களா? So I hope you all get it. அடுத்து நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இதுலயே some question is asked, right? So what is the question they asked? Find the cumulative frequency கண்டுபிடிச்சாச்சு. 3ல இருந்து 6 வர வரைக்கும் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 to 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 3லேருந்து 6 வர வரைக்கும் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக எஃப் ஆஃப் 6லேருந்து எஃப் ஆஃப் 3யை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? இட் இஸ் 1. எஃப் ஆஃப் 3 என்னடாப்பா? ஸோ ஈக்குவல் டு 3னா இதுதான் 5/36. ஸோ விச் இஸ் 31/36. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா px greater than or equal to 4. px greater than or equal to 4. ஸோ greater than 4ன்னு யோசிச்சுப்போம். greater than or equal to 4. அப்போ இதுலேருந்து இவன் எல்லாருமே ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் இந்த கேஸ் இந்த கேஸ். ஸோ இட் இஸ் 1 + one sec பசங்களா? It is not 1 actually, it is 9/36. Huh? இல்லை திஸ் இஸ் 1 தான். நத்திங் சேஞ்ச் இன் தட். ஓகே ஸோ அப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது யாரெல்லாம் வரும்? ஸோ 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஸோ 4க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் யுவர் 4? இட் இஸ் 15/36, 20/36 and 9/36. You can straightly add them, right? So 15/36, 27/36 and 9/36. No, straightly you can add it. 10/36 and 12/36. Fine. இப்போ இது ஓவரால் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 22 + 9. ஸோ 22 + 9 it is 31. And
f of 3 தானே? சாரிடாம்மா. தப்பா எடுத்துட்டேன். This is not f of 1. So what is f of 6? f of 6 னா இங்கேயே நீங்க ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். Where f of 6 is 1. So 1 minus 5 by 36. We have read the properties right. F of x2 minus f of x1. So f of 6 minus f of 3 ne போட்டிருக்கலாமே. You should have same number. Okay. Sorry டப்பா. நான் பாருங்க இது like this is not equal to 6. Not equal to 6 னா அப்போ f of 6 வராதுல்ல. Not less than 6. Strictly less than 6. ஸோ நம்மளுக்கு 3லேருந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 6னா இந்த 3 பேர்த்த நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ யூ won't get that one. குமுலேட்டிவா பார்க்கும்போது யூ ஹேவ் டு சப்ராக்ட் திஸ் ஒன் ஃப்ரம் திஸ். ஓகே, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? யூ ஜஸ்ட் சி திஸ் ஒன்றாப்பா. இட் வில் பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வரும், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 வரும், and p of x is equal to 5 வரும், not 6, right? So இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I hope this value is 4 and this is 10 and this is 12. So overall it is 26 by 36 டாமா. சரிங்களா? எஸ். ஸோ இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து 6 வரைக்கும்டாப்பா. ஸ்டார்டிங்லேருந்து 6 வரைக்கும். ஆனால் எனக்கு 3லேருந்து 6 வரைக்கும் போதும். இதுலேருந்து இந்த பிரேக்கேஜ் மட்டும் சொல்லணும். ஸோ இப்போ இந்த பிரேக்கேஜ் மட்டும் சொல்லணும்னா இப்போ முன்னாடி இருக்கிற நம்பரை இவங்களது நீங்கள் சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 27 by 36லேருந்து 1 by 36 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 26 by 36. சேம் ஆன்சர் வில் பி கம்மிங். அண்ட் ஃபார் திஸ் ஒன் லாஸ்ட் ஒன் வந்து x greater than or equal to 4. ஸோ x greater than or equal to 4னா இது சேம். இந்த 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 15 by 36 சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இது லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென்னா அப்போ 27 by 36லேருந்து இவங்க 2 பேர்த்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். 6 by 36 நீங்கள் சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். So, பசங்க. So that's it. So that's it, பசங்களா. ஓகேங்களா? Yeah. So next example, a 6-sided die is marked to 1 on the face and 2 on the other 2 faces. இப்போதானே அதை பார்த்தோம். ஸோ இதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த எஃப் ஆஃப் எக்ஸே வேணும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஸ்மால் எஃப்லேருந்து கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்குது, கரெக்டுங்களா? பட் இந்த ஒரு இதுக்கு மேலே வந்துட்டு கேப்செப்லேருந்து ஸ்மால் எஃப்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன், இதுதான் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வேணும்னா, இப்போ எஃப் ஆஃப் 5 எனக்கு வேணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 5லேருந்து F4 வரைக்கும் எனக்கு 5th டெஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னா 5th டெஸ்ட் வரைக்கும் இருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து 4th டெஸ்ட் வரைக்கும் இருந்த எடுத்தவங்கள சப்ராக்ட் பண்ணிடணும். அதுதான் கணக்கு. சரிங்களாமா? ஸோ இப்போ see this, find the probability mass function f of x of a discrete random variable x whose cumulative distribution function f of x is given by. இது நம்மளுக்கு cumulative function. எனக்கு இப்போ வந்து f of x less than or 0, less than 0 வேணும். ஸோ less than 0னா யார் யார் வருவாங்க? ஸோ you can check with this. f of x less than 0. ஸோ இதில் பார்க்கும்போது எக்ஸுக்கு என்னென்ன டிஸ்க்ரீட் வேல்யூஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஸோ எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ். எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுதுன்னா இட் இஸ் -2, -1, 0 and 1. இவ்வளோதான். இந்த 4 வேல்யூஸ் தான் ஃபார் எக்ஸ். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னா யார் யார் வருவாங்க? இவங்க 2 பேர் வருவாங்களா? ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
which is x less than 0 means it is so first இப்ப f of x less than 0னா நம்மளுக்கு small f தெரியணும். இதை கண்டுபிடிக்க we need small f. Okay, so first நம்ம என்ன பண்ணணும்னா find the probability mass function. குட்டி f கண்டுபிடிச்சுக்கோங்க. So first f of minus 2 வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? f of minus 2 minus அதை விட கம்மியா யாரும் கிடையாது. So f of minus 2க்கு this is your value. ரைட்டுங்களா? So அப்ப இதுதான் உங்களுக்கு value. Minus f of minus 2 விட கம்மியா இருக்கிறவங்க. ஓகே. ஸோ இதை விட கம்மியா இருக்கிறவங்க. ஸோ இட் இஸ் 0.25. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் f of minus 1 வேணும்னா f of minus we need f of 1. நம்மளுக்கு f of 1 வேணும். ஸோ அப்போ f of minus 1ல இருந்து f of 0 வரைக்கும் இருக்கு. நோ. f of minus 2 subtract பண்ணும். So f of minus 1 என்னது? It is 0.60. So 0.60 இருந்து 0.25 subtract பண்ணுங்க. So 60 ல 25 போச்சுன்னா I hope it is 35. So 0.35. Next டாப்பா f of 0. f of 0னா caps f of 0ல இருந்து f of minus 1 நீங்க equate பண்ற மாதிரி. So f of 0னா எங்குது? இந்த function. So 90 ல இருந்து 60 subtract பண்ற மாதிரி. So which is 0.30. Next f of 1 வருமா? So caps f of 1 minus capital F of 0. So cap f of 1 னா என்னடாப்பா? 1 equal to na 1. So 1 minus 0. So 1 minus 0.90 which is 0.10. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. You formulate a table. ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. Then it will be easy na. So x க்கான values னு பார்த்தா what are the values? minus 2, minus 1, 0 and 1. And what is your f of x ஓட values? 0.25, 0.35, 0.30 and 0.10. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு fp of x less than 0 வேணும். ஸோ less than 0ன்றப்போ 0வோட கம்மியாக எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க 2 பேர் தான். ஸோ p of x less than 0ன்றப்போ 0.25ஐயும் 0.35ஐயும் ஆட் பண்ணா போதும், which is 0.60 டாமா. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்னடாப்பா? less than 0னால இதுவே நம்ம பார்த்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டா, which is 0.16. f of x greater than or equal to minus 1. So greater than or equal to minus 1ன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 minus p of x less than minus 1. So x then minus 1 less than minus 1ன்றப்போ it is 0.25னு நீங்க ஸ்ட்ரெயிட்டா கூட போடலாம். or otherwise என்ன பண்ணிக்கலாம்? So less than 1னா இது ஒரே ஒரு கேஸ் தான். So 0.25 same 0.25 தானே, which is 0.75. Okay வாடாப்பா? So 60 and 75 these are the answers. அவ்வளவுதான் கேஸ் கதை. ரைட்? நம்ம எப்படி வேணாலும் போடலாம். ஒரு ப்ராபபிலிட்டிஸை நம்ம எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்றோம்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, அந்த மாதிரி இவங்களை நம்ம ஹேண்டில் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம். ஸோ see this one. A random variable x has the following probability mass function. இந்த mass function probability அவங்க கிட்ட இருக்கு. Find p of 2 less than x less than 6, p of 2 less than or equal to x less than 5 இந்த மாதிரி இருக்குங்களா? So we need to find capital X. We need to find capital X. அதுக்கு முன்னாடி இந்த k ஓட வேல்யூஸ்லாம் தெரிஞ்சாதான் probability capital X நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் summation f of x is equal to 1 ட்ராமா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? k, 2k, 6k, 5k and 6k, 10k இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரணும். கரெக்டுங்களா? ஸோ 3, 9, 14, 20, 30k is equal to 1. So k is equal to 1 by 30. Okay vadappa? So k oda value என்னது? It is 1 by 30.
இப்போ டேபிள ஃபுல்ஃபில் பண்றோம். ஓகேங்களா? இப்போ அப்ப நம்ம டேபிள மாத்துறோம். ரைட்? k is equal to 1/30. ஸோ எல்லா டேபிள்ஸுக்குமே ஐ அம் ரீப்ளேசிங் தி நம்பர். ஸோ x வந்து 1, 2, 3, 4, 5 and 6. What is the f of x? 1/30. This is 1/30 and this is 2/30. 1/15 and 6/30. 1/5. 5/30. 1/6. 6/30 which is 1/5 again. 10/30. 1/3. Okay. If p of 2x less than 6 அப்படின்னா இது 2க்கும் 6க்கும் நடுவுல இருக்கணும். கரெக்ட்டுங்களா? 2 and 6க்கு நடுவுல வரணும்னா 3, 4, 5. அவ்வளவுதான். ஸோ அப்போ p of x is equal to 3, 4 and 5. இவங்களை ஆட் பண்ணா போதுமா? யாரடாப்பா அது? ஸோ 1/5, 1/6, 1/5. ஆர் நீங்கள் இந்த நம்பர்ஸில் கூட வச்சிருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே. ஸோ 1/5, 1/6 அண்ட் 1/5 இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணிங்கன்னா 2/5 அண்ட் இவங்களை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு டேக் LCM. ஸோ இட் இஸ் 12 + 5 ஹோல் டிவைடட் பை 30 விச் இஸ் 17/30. சரிடாமா? நெக்ஸ்ட் பாருங்க 2 less than or equal to 5. ஸோ 2னா 2க்கான வேல்யூ. 2க்கான வேல்யூனா இது 1/15, 1/15, 1/5, 1/6 வரும் அண்ட் 5 வராது. 1/6ஓட இட் இஸ் ஓவரால் டன். ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் LCM? யுவர் LCM வில் பி 30. ரைட்டா? ஸோ 30 வரணும்னா திஸ் இஸ் 2, 6, 5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8, 13/30. நெக்ஸ்ட் என்னடாமா? நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 சொன்னாலும் சரி, 1 மைனஸ் கிரேட்டர் தென் சொன்னாலும் சரி, உங்களோட இஷ்டம். சரியா? லெஸ் தென் 4னா இது 4 வரைக்கும் வரணும். ஸோ 1k, 2k இவங்க எல்லா கேவே ஆட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லா கேவே ஆட் பண்ணால் என்ன வருப்பா? 3, 9, 14k. ஸோ 14/30 அவ்வளோதான். ஸோ இப்போ p of x less than or equal to 4னா 14k வருது which is 14/30. அவ்வளோதான். சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க x is greater than 3. 3 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ 5k, 6k and this one 11, 21k. ஸோ 21kன்ற பட்சத்தில் 21/30. ஸோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் ஃபார் யூ. ஸோ சிம்பிள், ரைட்? ஸோ இது எக்ஸசைஸ் எல்லா சம்ஸுமே ஈஸியாக இருக்கும்டா பசங்களா. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ட்ரை இட். ஸோ மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பை பை எவ்ரி ஒன். ஹாவ் அ வெரி குட் டே.